அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்படி இருக்கு சார் கூலி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இந்த 4 நாட்களாக? 4 நாள்ல கண்ணாபுனான வசூல், பெரிய வசூல். இவ்வளவு விஷயங்களை மீறி இப்ப இருக்கிற யங் ஹீரோஸ் கூடயும் அந்த ஒரு காம்படிஷன்ல இருக்கார்ல சார். ஸோ அது பார்க்கும்பொழுது இல்லை, அது காம்படிஷன் நான் நினைக்கல. எந்த ஹீரோவுக்கும் அவர் காம்படிஷன் இல்லை, அவருக்கு எந்த ஹீரோவும் காம்படிஷன் இல்லை. அவர் என் வழி தனி வழி. வேட்டையின் வரும் பொழுதும் ஒரு நெகட்டிவ் விமர்சனம். ரஜினி அவர்களுக்கு மட்டும் இது நடக்குதா சார்? தொடர்ந்து அவரோட படங்கள் வரும்பொழுது ஒரு டீம் இயங்கி இல்லை, எல்லா படத்துக்குமே பெரிய நடிகர்கள் நடிச்சு, அதாவது உச்சமா அந்த டயர் 1ன்னு சொல்லக்கூடிய அதுல ஒரு 10 நடிகர்கள் இருக்காங்க. ரஜினி சார், கமல் சார், விஜய், அஜித். கூலி ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஹைப் அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு அப்புறம், லான்ச்சுக்கு முன்னாடி, லான்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னே பிரிச்சுதான் நினைக்கிறேன். இல்லை முரளி, ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் அதுக்காகலாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த கடைசி 2 நாள் அந்த டிக்கெட் என்கொயரிஸ் எல்லாம் நானே என்னுடைய செல்ஃபோன், என்னுடைய லைஃப்பில் நான் ஆஃப் பண்ணதே கிடையாது. அன்றைக்கி அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ், புதன்கிழமை சாயங்காலம்லாம் ஒரு 1 hour நானே ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். கூலி முதல் நாள் வசூல் எவ்வளவு? முதல் நாள் வசூல் அவங்களே அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 151 அப்படின்றத ஓவராலா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட வசூல் கூலியை பொறுத்து அது அவங்களே போட்டிருக்காங்களே 29 கோடி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டோட முதல் நாள் வசூல் சக்கரவர்த்தியா யார் நீடிச்சுக்கிட்டு இருந்தாங்க? இந்த கூலி ஏற்கனவே என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் வலிமை தான் கொஞ்சம். ஒவ்வொரு நாடுகளிலுமே ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல இதுதான் டாப் அப்படின்றாங்க. அது இருக்கவும் வாய்ப்புகள் இருக்காது? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க ஃபாரின்லேயும் டிக்கெட் கிடைக்கலங்கிற செய்தி எனக்கு திட்டமிட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறது யாரு? தியேட்டருக்குள்ள பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும் பொழுதும் சிலர் காசு கொடுத்து ஏவி விடுறாங்க அப்படின்றாங்க. அது உண்மை. ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ பண்றதுக்கும் காசு கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்றதுக்கு காசு கொடுக்குறாங்க. அந்த நெகட்டிவ்க்கு யார் காசு கொடுக்குறாங்க? தமிழ்நாடு மட்டுமே 93 கோடி அப்படின்னு இருக்கீங்க. 1000 கோடி பாசிபிளா சார்? இருக்க வர வாய்ப்புகள் இருக்கு. என்னால் இன்னைக்கு 4 ஷோ போகணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மார்னிங் ஷோ, செவ்வாய்க்கிழமை மேட்னி முடிச்சுட்டு நாளைக்கு 2:30 மணிக்கு கேட்டாதான். அதன் சிறுவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. கூலி பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. படத்துக்கு முன்னாடியே சந்திக்கலாம்னு இருந்தோம், சின்ன விஷயங்களால நடக்க முடியல. இப்போ ரிலீஸுக்கு அப்புறம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கு சார் கூலி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இந்த 4 நாட்களாக? 4 நாள்ல கண்ணாபுனான வசூல், பெரிய வசூல், மிகப்பெரிய வசூல், அபரிமிதமான வசூல். ஓகே, நிறைய கலவையான விமர்சனம்லாம் வருது அப்படின்னாங்க. இதெல்லாம் அந்த படத்தோட கலெக்ஷனை பாதிச்சுதான்? விமர்சனங்களை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. சரி, அது எதுவும் கலெக்ஷனை பாதிக்கலை. 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் ரஜினியின் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அவரை பற்றி சார் ஒரு அற்புதமான மனிதர் சார். நான் அந்த குசேலன் டைமில் அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். அந்த எங்களுக்கெல்லாம் நஷ்டைடு கொடுத்த பொழுது அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு பழக்கம். குசேலனுக்கு பிறகு ஒரு நெருங்கிய பழக்கம். ஒரு மிக அற்புதமான மனிதர். உங்கள் ஆதன் டிவி சார்பாக அவருடைய அந்த 50 ஆண்டு சினிமா பயணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 50 ஆண்டு காலமும் அவர் நம்பர் 1லையும் சூப்பர் ஸ்டாராகவும் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. என்ன குவாலிட்டி இருந்தா இது தொடரும்? இதுதான் அவரோட மனப்பான்மையில் இந்த விஷயங்கள் தான் அவர்கிட்ட இருக்கு. மக்கள் அல்லது ரசிகர்கள் அவர் மீது செலுத்தக்கூடிய ஒரு அன்பு, ரெண்டாவது அந்த அவருடைய ஸ்டைல், அவருடைய காமெடி, இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதனால தான் அவர் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராகவே இன்றைக்கி நீடிக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலையில் ரஜினின்னு சொன்னாலும் அவர் பேர் நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்குது. ஜப்பானில் அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. எந்த அயல் நாட்டுக்கு போனாலும் ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்குன்னா அவருடைய அந்த ஒரு நடிப்பு அல்லது ஒரு இடைவிடாத உழைப்பு அல்லது என்னன்னு சொல்ல தெரியல. பட் அது ஏதோ அவர்கிட்ட ஒரு காந்த சக்தி எல்லாருக்கிட்டையும் ஒரு புல் பண்ணுற மாதிரி இருக்குது அவர்கிட்ட. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தொடங்கி இப்போ கூலி வரைக்கும் டிஏஜிங்லேருந்து எல்லா டெக்னாலஜியும் பார்த்த ஒரே நடிகர் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களை மீறி இப்போ இருக்கிற யங் ஹீரோஸ் கூடயும் அந்த ஒரு காம்படிஷனில் இருக்கார்ல சார். ஸோ அது பார்க்கும்பொழுது இல்லை, அது காம்படிஷன் நான் நினைக்கல. எந்த ஹீரோவுக்கும் அவர் காம்படிஷன் இல்லை, அவருக்கு எந்த ஹீரோவும் காம்படிஷன் இல்லை.
அவர் வந்து என் வழி தனி வழின்னு அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் சொல்லி, அது மாதிரி அவருடைய ரூட்டை தனி, அவருடைய ட்ராக்கே தனி. இதுதான் ஜெயிலர் முழுதும் இந்த விமர்சனம் சிலது வச்சாங்க, எப்படி இந்த படம்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது 650 கோடி இன்னும் யாரும் நம்பாமையே கூட இருக்காங்க. வேட்டையின் வரும் பொழுதும் ஒரு நெகட்டிவ் விமர்சனம். ரஜினி அவர்களுக்கு மட்டும் இது நடக்குதா சார்? தொடர்ந்து அவரோட படங்கள் வரும் பொழுது ஒரு டீம் இயங்கி இல்லை, எல்லா படத்துக்குமே பெரிய நடிகர்கள் நடிச்சு, அதாவது உச்சமா அந்த டயர் 1ன்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ஒரு 10 நடிகர்கள் இருக்காங்க. ரஜினி சார், கமல் சார், விஜய், அஜித், தம்பி தனுஷ், அதுக்கப்புறம் சூர்யா, சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி, இந்த மாதிரி ஒரு 10 பேர், சிம்பு, இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரோட படங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியோடைய நெகட்டிவிட்டி கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு இது இருக்குது, ஒரு கேங்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நான் படத்தை அணுகுவேன். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை நான் ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து அதை யாராவது போன மாதிரி நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா சொல்லுவேன். பட் கலெக்ஷன் வந்து ஒரு 3rd டே 4th டே கூட நான் சொல்லுவேன். சில நேரம் 1st டே கூட சொல்லியிருக்கேன் நான். அது ஏன்னா எனக்கு கலெக்ஷன் தெரியுங்கள்னால நான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அந்த கலெக்ஷன் விஷயத்தில். கலெக்ஷன் விஷயம் மக்களுக்கு தெரியணும். இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் சார் கலெக்ஷன் சொன்னால் மக்கள் ஒத்துக்கிறாங்க. இப்போ நான் சொன்னால் ஓரளவுக்கு ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே மக்கள் தான் சொல்லணும் அதை. ஸோ நம்ம அதை கலெக்ஷன் தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம். இன்னொன்று பர்டிகுலராக என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கலெக்ஷன் தான் அதிகமாக சொல்லுவேன் நான். அந்த சவுத் இந்தியா உலக வசூல்லாம் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். அது அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் சொல்லணும். அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது. பட் ஆனால் இந்த ரிவ்யூஸுங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு படத்தை 10% ப்ளஸ் பண்ணும், இல்லை 10% மைனஸ் பண்ணும், அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒழிய நல்லா இல்லாத படத்தை எந்த ஒரு ரிவ்யூனாலையும் அதை நல்லா ஓட வச்சிடவும் முடியாது. நல்லா இருக்கிற படத்தை வந்து கெடுத்துடவும் முடியாது. அது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம். அதை நான் உணர்ந்து பார்த்துருக்கேன். ஓகே, 2025 என்னென்ன படங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு? என்னென்ன படங்கள் எதிர்பார்க்க? 7 படங்கள் பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. நம்ம பல முறை சொல்லிட்டோம். நம்ம அதை சரி படத்து பேர் சொல்லணுமா, திரும்பவும் சொல்லணுமா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு வந்து மதகஜராஜா, ஓகே, குடும்பஸ்தன், அடுத்து அந்த பிரதீப் ரங்கநாதன் படம், ஓகே, டிராகன், டூரிஸ்ட் ஃபேமிலி, சரி, அப்புறம் வந்து மாமன், ஓகே, குட் பேட் அக்லி, தலைவன் தலைவி. பெரிய மாஸ் ஹீரோஸா பார்க்கப்படக்கூடிய தக் லைஃப், இந்த மாதிரியான படங்கள் சரியா அமையல அப்படின்றது பார்க்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அந்த படங்கள் வந்து சரியா போகலன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த வரிசையில் தான் சார் கூலி ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஹைப் வந்து அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு முன்னாடி லான்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னே பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை முரளி, ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் அதுக்காகலாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த கடைசி 2 நாள் இந்த டிக்கெட் என்கொயரிஸ் எல்லாம் நானே என்னுடைய செல்ஃபோன் என்னுடைய லைஃப்பில் நான் ஆஃப் பண்ணதே கிடையாது. அன்றைக்கி அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ், புதன்கிழமை சாயங்காலம்லாம் ஒரு 1 hour நானே ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே கேட்குறாங்க, நான் யாரை கூப்பிட்றேன்னு அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்ன காரணம்னா அவங்க நல்லா தெரியுது நான் டிக்கெட்டுக்காக தான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு. இது வந்து மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, திருப்பூர், எல்லா இடத்துலையுமே அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் வந்து எனக்கு கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியல. எனக்கு ஒரு பெரிய ரொம்ப என்கொயரிஸ் எனக்கு. அதில் எனக்கு பண்ண முடியலையோங்கிற ஒரு சின்ன எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இமாலய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓகே, எதனால சார் இந்த கூலிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஹைப்? நம்ம முன்னாடி இந்த கூலிக்கு மட்டும் இல்லை, பொதுவாக ரஜினி சார் படங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு சில படங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சில படங்கள் இப்போ கபாலி எல்லாம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு வந்து அவங்க தானு சார் பண்ணின ஒரு பெரிய விளம்பரம் ஒரு பெரிய காரணம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் ஒரு 90% காரணம். லோகேஷ் கனகராஜுங்கிற அந்த ஒரு இமேஜும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் 2வது அந்த ஒரு 4-5 வெளி மாநிலங்கள்லேருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை ஒரு மாதிரி பெருசாக ஹைப் பண்ணி விட்டுருச்சு. இது வந்து புக்கிங்லேயே ரெக்கார்ட். இது வந்து இந்த புக் மை ஷோவாக இருக்கும், டிக்கெட் நோவாக இருக்கட்டும், இந்த ஆப்பே வந்து சர்வரே வந்து ஹேங் ஆயிடுச்சு, கிளாஷ் ஆயிடுச்சுலாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அதெல்லாம் உண்மையா சார்? இந்த படம் உண்மைதான். இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ நம்ம செல்ஃபோனில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பேசினா செகண்ட் லைன் வரும். செகண்ட் லைன்லேயே ஒருத்தர் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா 3வது ஒருத்தர் பேசினாருன்னா அவருக்கு ஒன்றுமே ரெஸ்பான்ஸே கிடைக்காது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஒன்றும் பெரிய ஒரு டெக்னீஷியன்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அந்த ஒரு புக் மை ஷோ எல்லாத்துக்கும் ஒரு சர்வர், அதுக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டின்னு இருக்குது. அந்த கெப்பாசிட்டி மாதிரி ஒரு 5 times 10 times உள்ளே போய் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த ப்ரெஷர் வரத்தான் செய்யும். அதுலேயும் அந்த புதன்கிழமை கொஞ்சம் எல்லாருக்கும் ப்ரெஷர் வந்துச்சு. என்னன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் அந்த 5 shows ஜியோ வந்தது. ஆமாம். ஸோ அதனால் என்னென்னா அந்த பெரிய மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் அவங்க அந்த ஷெட்யூல் போட முடியாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்லேயே இருந்தது. ஏன்னா அவங்க அஃபிஷியலாக ஜியோ வராமல் அவங்க 5 show டிக்ளேர் பண்ணி அந்த இதில் நெட்டில் ஏற்ற முடியாது. ஸோ அதுக்காக அந்த
புதன்கிழமை ப்ரெஷர் வந்து ஹெக்டிக் ப்ரெஷர். ஓகே, நம்மள சைட்ல இருந்து எப்படி சார் இருந்தது? அந்த ஓபன் பண்ணதுமே எவ்வளவு நேரத்துல டிக்கெட்கள் எல்லாமே 4 நாளைக்கு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சார். இதெல்லாம் 4 நாளைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் வந்து என்னால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. முதல் நாள் வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு ப்ரெஷர், அதுக்கப்புறம் அதே இது வந்து அந்த வெள்ளி சனிங்கர் அப்படியே மெயின்டைன் பண்ணி. ஓஜி ரஜினி ரசிகர்லாம் பேக் அப்படிலாம் கேள்விப்பட்டோம். அந்த பழைய ரஜினி ரசிகர் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு குறிப்பா எல்லாருமே ஆர்வமா வந்து புக் பண்ணதெல்லாம் இல்லை சார். எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தொடர்ந்து அவங்களுடைய அந்த நடிகரை ஆராதிக்கிறாங்க, அந்த நடிகரை வந்து அவங்க விரும்புகிறாங்க, அந்த நடிகரை போட்டுடுறாங்க. அது அவர் நல்ல படம் கொடுத்தாலும் நல்ல படம் கொடுக்கலனாலும் அவங்க வந்து அவர் அந்த பர்டிகுலர் நடிகரை வந்து அது எல்லாருக்கும் ரஜினி சார் நான் சொன்ன அந்த டயர் அந்த டாப் 10 அந்த ஒரு 10 பேர் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருடைய ரசிகர்களுக்கும் இது பொருந்தும். இந்த புக்கிங்ல வந்து டிக்கெட் எல்லாமே ஒருத்தர் வாங்கிட்டதாகவும் ஒவ்வொரு தியேட்டருக்கும் சிலர் வந்து அந்த பிளாக்ல 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் விற்றதாகவும் நாங்க கேள்விப்பட்டோம் சார். உண்மைங்களா? அது ஒரு தியேட்டர் ஓனரா சார் இது வந்து திட்டமிட்டு ஒரு பரப்பக்கூடிய வதந்தி. இது எல்லா பெரிய படங்களுக்கும் இந்த குற்றச்சாட்டு வருது. இந்த பாப்கார்ன் சமாச்சாரம் மாதிரி இது கொஞ்சம் கூட வித்துட்டாங்க, 2000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. எந்த தியேட்டர் ஓனரும் அந்த மாதிரி ஒரு தவறுகளுக்கு போக மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து 10 டிக்கெட்டை வந்து அவர் நெட்டில் புக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 டிக்கெட் அவர் யாருக்காக புக் பண்ணாருன்றது எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது. அதில் அவர் 2 டிக்கெட் வச்சுட்டு பாக்கி 8 டிக்கெட் கொஞ்சம் கூடுதலாக விலைக்கு விற்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வெளியில் வந்த அந்த நெகட்டிவிட்டி பரப்ப தான். இது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் உண்டு. விஜய் படத்துக்கும் உண்டு, அஜித் படத்துக்கும் உண்டு, எல்லார் படத்துக்குமே உண்டு. இந்த கூலி முதல் நாள் நீங்கள் சொன்ன மாதிரி 9 காலை காட்சி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மற்ற மாநிலங்களில் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கு சார். மற்ற மாநிலம் 6 மணிக்கு 5 மணிக்கு அப்படிலாம் பார்க்கப்பட்டுச்சு. இன்னும் அது உங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருந்துக்கிட்டு? எஸ், பின்னடைவு தான் அது. அதில் ஆக்சுவலாக இப்போ அந்த துணிவு படம் ரிலீஸும் போது ஒரு நாள் அந்த நைட்டு வந்து ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய பேர் கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க. அப்போ இருந்த ஹோம் செக்ரட்டரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இனிமேல் 9 மணிக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் அந்த 2 ஹோம் செக்ரட்டரி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3-4 படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி அந்த 9 o'clock ஷோங்கிற மாதிரியே போனாங்க. பட் இதில் வந்து அவங்க சன் பிக்சர்ஸ் வந்து மற்ற மாநிலங்களில் அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ்க்கு வந்து அவங்க இது கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஒன்றும் தவிர்க்கவும் முடியாது, தடை செய்யவும் முடியாது. கூலி முதல் நாள் வசூல் எவ்வளோ சார்? முதல் நாள் வசூல் அவங்களே அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 151 அப்படின்றத ஓவராலாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட வசூல் கூலியை பொறுத்த வரைக்கும் அது அவங்களே போட்டிருக்காங்களே 29 கோடி. 29 சார். ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் முதல் நாள் 151 ஓவராலான்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் சொல்கிறாங்க. அது பாசிபிளா அப்படின்னு எல்லாத்தோட கேள்வியும் வந்துக்கிட்டு. பாசிபிள் எப்படி சரி? 4 நாள் கிட்டத்தட்ட எவ்வளோ வசூல் ஆயிருக்க வாய்ப்பு? 4 நாளைக்கு அந்த படம் என்னுடைய கரெக்டான ஒரு அனுமானத்தில் 93 ரூபா வசூலாயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டோட முதல் நாள் வசூல் சக்கரவர்த்தியா யார் நீடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கூலி? ஏற்கனவே என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் வலிமை தான் கொஞ்சம் அதிகமான வசூல்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஐ திங்க் ஐ மே பி கரெக்ட். அவங்க போடும்பொழுது சன் பிக்சர் சைட்லேருந்து ஒவ்வொரு நாடுகளாக போடுறாங்க. ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலுமே கூட இதில் எல்சியூ இல்லை, சோலோ ரிலீஸும் இல்லை, ஏன்னா வார் 2 வந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு நாடுகள்லையுமே ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் இதுதான் டாப் அப்படின்றாங்க. அது இருக்கவும் வாய்ப்புகள் இருக்காது? வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா எனக்கு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரின்லேயும் டிக்கெட் கிடைக்கலங்கிற செய்தி எனக்கு சொன்னாங்க. இவ்வளோ பாசிட்டிவாக போயிட்டு இருந்தாலும் திட்டமிட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறது யாரு? தியேட்டருக்குள்ளே வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும் பொழுதும் சிலர் வந்து காசு கொடுத்து ஏவி விடுறாங்க அப்படின்றாங்க. அது உண்மையா உங்களோட பார்வை? எனக்கு அதை பற்றி தெரியல. ஓகே, இல்லை ஏன் இந்த ரஜினி ரசிகர்? ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எல்லா பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கும் இது ஒன்று ஒரு விஷயம் ஒன்று ஓடிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் காசு கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. அந்த நெகட்டிவ்க்கு யார் காசு கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ரிவ்யூஸுமே வந்து பிரபலமான ரிவ்யூஸுமே இந்த படத்துக்கு நிறையா நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சார் இந்த வசூல்? நான் சொல்கிறேன், கலெக்ஷன் வைஸ் எந்த பாதிப்பும் ஏற்படும். என்ன சொன்னாலும் யார் என்ன ரிவ்யூ பண்ணாலும் இது கலெக்ஷன் வைஸாக பாதிக்கல. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஓகே, அது அந்த ஏ இல்லாமல் இருந்தால் இதை விட இன்னொரு 10% 15% வசூல் கூட இருக்கும். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தேவையானும் சிலர் வந்து அதையும் நான் என்னோட ட்விட்டர்லேயே போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தேவையில்லை. நல்ல அனுபவம் தெரிஞ்ச சில நபர்கள்ட்டையும் சென்சார் போர்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒருத்தர்கிட்டையும் கூட நான் அதை பேசினேன்.
இவ்வளவு இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய வன்முறை, ஒரு ரத்தம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அந்த போர்ட்டை வந்து அந்த ஒரு தப்பான விஷயம் நடக்கிற ஹப்பாக காமிச்சதுனால அது அவங்க சென்சார் போர்டு ரூல்ஸ் படி தப்புன்ற மாதிரி எனக்கு சொல்லப்பட்டது. அது சரியாக தப்பான்றது எனக்கு அந்த சரியான சட்டம், எனக்கு அந்த அந்த சென்சார் போர்டு ரூல்ஸ் எனக்கு தெரியல. பட் அது எனக்கு சொல்லப்பட்ட செய்தி, எனக்கு சொல்லப்பட்ட பதில். ஆரம்பத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் 1000 கோடி அப்படின்றது. இந்த 4 நாளுக்கு ஓவராலா எவ்வளவு அப்படின்றது இன்னும் சன் பிக்சர்ஸ் சொன்னதான் தெரியும். தமிழ்நாடு மட்டுமே 93 கோடி அப்படின்னு இருக்கீங்க. 1000 கோடி பாசிபிளா சார்? வர வாய்ப்புகள் இருக்கா? என்னால் இன்னைக்கு 4 ஷோ போகணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மார்னிங் ஷோ, செவ்வாய்க்கிழமை மேட்னி முடிச்சுட்டு நாளைக்கு 2:30 மணிக்கு கேட்டால் தான் அந்த 1000 சாத்தியம் இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ நான் எது சொன்னாலும் அது வந்து ஒரு ஹேஷியமாக தான் இருக்கும். திரையரங்க வளாகத்துக்குள்ளாரியே வந்து ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது தேவையா? அது வந்து விஜய் அவர்கள் தேவையில்லைன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். யார் கேட்குறா முரளி? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இது ஒவ்வொரு விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் இதான் தொடருதா சார்? இல்லை ரஜினி படத்துக்கு இல்லை, அந்த ஒரு 3-4 பேருக்குள்ள அந்த கிளாஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 4 பேர்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு ரஜினி சார், கமல் சார், தம்பி விஜய், தம்பி அஜித், இந்த 4 பேரோட ரசிகர்களுக்கு இடையில அந்த ஒரு போட்டி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாதா சார்? அவங்க நினைச்சா முடியாதா? ஒவ்வொரு நடிகரும் தன்னோட ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாதா? நீங்கள் உங்கள் டிவி மூலமாக ஒரு கோரிக்கை வைங்க, அந்த நடிகர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள். அரசியலுக்கு போயிட்டாரு, இப்பயும் அவங்களோட ரசிகர்கள்னு பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிலர் வந்து இப்படி எல்லாம் பண்றதுனால அவரோட அரசியலுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்ல. ஒரு ரஜினி ரசிகர் பேசும்பொழுது சொல்றாரு, இனிமேட்டு ஓட்டு கேட்டு நீங்க எப்படி வருவீங்க நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்றார். ஸோ இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னாடி தானே? ஆமாம், இதெல்லாம் வந்து எல்லா சைட்லேருந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, இது வரைக்கும் அந்த படங்களில் 2025 இப்போ வரைக்கும் கூலி தான் டாப்ல இருக்கு. இல்லை அப்படி நான் சொல்ல முடியாது. அதுக்கு அந்த ஃபுல் ரன் ஓடி முடிக்கணும். இந்த 4 நாள் வசூலை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓவரால் கலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்போ தான் சொல்ல முடியும். ஓகே, அப்போ தான் அது கரெக்டாகவும் இருக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இடங்கள்ல கூலியும் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு சார். அடுத்து மதராசி இட்லி கடை பேக் டு பேக் இருக்கு. ஆமாம், செப்டம்பர் 5 இருக்கு, அக்டோபர் 2 இருக்கு, அப்புறம் தீபாவளி இருக்கு. இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம், உங்க ரசிகர்கள் என்ன திட்டுவாங்க. அஜித் சாரோட அப்டேட் என்ன நிலையில இருக்கு? ஏதாவது உங்கள் தகவல்கள் வந்துச்சு? அஜித் சாருடைய அடுத்த படம் 99% ஆதிக்கம் பண்றார், அதில் மாற்றமே இல்லை. எந்த ப்ரொடியூசருங்கிறது இது வரைக்கும் எனக்கும் தெரியல சார். விஜய் அவர்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த கலெக்ஷன்ல ஒரு பக்கம் இருந்தாலும் எங்க தளபதியோட படத்தை பத்தி அப்டேட் வேணாங்க, மாநாட்டை பத்தி அப்டேட் கொடுங்க அப்படின்றாங்க தமிழ் கட்சி கழகத்தின் அவங்களோட ரசிகர்களும் தொண்டர்களும். எங்களுக்கு அவர் வந்து மாநாடை பத்தி பேசுங்க அப்படி. 2வது மாநாடு மதுரையில நடக்குது, திருச்சி பக்கம். எப்படி சார் இருக்கு? என்ன மாதிரியான மிக சிறந்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போல பார்க்கல, அந்த பக்கம் ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்க்கலாம், அவ்வளோதான். பட் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் பட் ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இருக்குது. போலீஸ்லேயும் நிறைய அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகளை அவங்க ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி அவங்க தபாலும் கொடுத்துருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்பொழுது எல்லாமே அது ஒரு சரியாக இருக்கணும். ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும்ன்றதை நான் நினைக்கிறேன். அந்த கூட்டம்லாம் எந்த அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அதெல்லாம் எனக்கு இப்போ வந்து பாலிடிக்ஸில் சொல்ல தெரியல. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அது வரைக்கும் நிறைய புது நம்ம எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம இறுதியாக எதுவும் சொல்லவே முடியாது. விஜயகாந்தோட மாநாட்டின் கூட்டத்தின் எண்ணிக்கையே இது மிஞ்சுமா அப்படின்லாம் ஒரு பார்வை இருந்துகிட்டு இருக்கேன் சார். இது விஜய் விரும்புவாரா? அவர் விரும்பலைங்கிறது வேற சப்ஜெக்ட். பட்டு கூட்டம் வந்ததுன்னா அதை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது வர வேண்டாம்னு சொல்லிட முடியாதுல்ல. ஒரு மாநாடுன்னு போட்டாச்சு, வர்றவங்க கண்டிப்பாக வரத்தான் செய்வாங்க. அவங்க வந்து பஸ்ஸில் வருவாங்க, ட்ரெயினில் வருவாங்க, இல்லை ஒரு வாடகைக்கு பஸ்ஸோ வாடகைக்கு ஒரு வண்டியோ எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கள வேண்டான்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏற்பாடுகள் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு அந்த குடி தண்ணீர், மற்ற அந்த கழிவறை வசதிகள், மருத்துவ உதவி, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு செய்திகள் வருது. அதுக்கு திட்டமிட்டு ஒரு பெரிய ஒரு 10-15 குழு அமைச்சு அந்த ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு மேலே ஒரு சூப்பர்வைசிங் குழு இருக்குது. அதுக்கு மேலே அவர் ஆனந்த் பார்க்குறாருன்னு சொன்னாங்க. ஆனந்துக்கு மேலே எல்லா விஷயத்தையும் விஜயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஒப்பீடு கரெக்டாக விஜயகாந்தோட அந்த மாநாட்டோட இதெல்லாம் ஒப்பீடே இல்லை. ஓகே சார், ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் வந்தது, அப்புறம் விஜயகாந்துக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட அது கூடவா அது கம்மியாக அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2வது, இது விஜயகாந்த் சாருக்கு வந்த கூட்டத்தை விட கூடவா கம்மியாங்கிறது 21ஆம் தேதி சாயங்காலத்து தானே தெரியும். இப்போ நம்ம சொல்லவே முடியாது.
அவர் 3 நிமிஷம் தான் பேசினாரு கடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல. இதுக்கு முன்னாடி முதல் மாநாட்டுல 20 நிமிஷம் தான் பேசினாரு. பேசவே மாட்டாருப்பா. அவரை பார்க்க அத்தனை லட்சம் பேர் வந்தாலும் விஜய் வாயத்திலிருந்து நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய நேரம் பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அது உண்மையா சார்? அதுதான் நடக்குது. என்னை தயவு செய்து அரசியலுக்குள் இழுக்க வேண்டாம். சினிமாவோட வசூல் கேட்குறீங்க, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். என்னை அரசியலுக்குள்ளே தயவு செஞ்சு இழுக்க வேண்டாம்னு அன்பா முரளிகிட்ட கேட்டுக்கிறேன், தம்பி முரளிகிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார், இதை மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன் சார். இந்த கூலிக்கு இந்த 4 நாள்ல பெண்கள் கூட்டம் வந்துச்சா? பெண்கள் ரிவ்யூ எப்படி இருக்கு சார்? கம்ப்ளீட்டாக எல்லாரும் ஃபேமிலியோட தான் வந்தாங்க. எனக்கு வேண்டியவங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. நம்ம அடுத்த கிட்ட கலெக்ஷன்ஸ் வரும்பொழுது கூலி பற்றி நிறைய பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு பிறகு கேளு, நான் கண்டிப்பாக என்னுடைய ஒரு அனுமானத்தை நான் சொல்கிறேன். சிறப்பு, ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னும் நேச்சலான சந்தி நன்றி.